கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 34:18. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சில வலிகளை வெளியில சொல்லவே முடியாது. நீங்க சிரிப்பீங்க, வேலை செய்வீங்க, எல்லார்கிட்டையும் சாதாரணமா பேசுவீங்க. ஆனா தனியா இருக்கும்போது உங்க மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்கு என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தர் உங்களை விட்டு போன வலியா இருக்கலாம், நம்பின ஒருத்தர் ஏமாத்தின வலியா இருக்கலாம், நடக்கும் என்று நம்பின ஒரு விஷயம் நடக்காம போன வழியா இருக்கலாம், அல்லது காரணமே சொல்ல முடியாத அளவுக்கு மனசு சோர்ந்து போயிருக்கலாம். யாருக்கும் தெரியலன்னு நினைக்காதீங்க, தேவனுக்கு தெரியும். நீங்க வெளியில சொல்லாத வார்த்தையும் அவருக்கு தெரியும். இரவு யாருக்கும் தெரியாம விட்ட கண்ணீரும் அவருக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, உங்க மனசு உடைஞ்சிருக்கிறதால தேவன் உங்களை விட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. வேதாகமம் சொல்லுது, உடைஞ்ச மனசு இருக்கிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். நீங்க ரொம்ப தனியா இருக்கிறேன் என்று நினைக்கிற நேரத்துல கூட அவர் உங்களுக்கு அருகில் தான் இருக்கிறார். எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை, தேவன் உங்களை புரிஞ்சுக்கிறார். எல்லாரும் உங்க கண்ணீரை பார்க்கணும்னு தேவையில்லை, தேவன் பார்த்திருக்கிறார். அதனால உங்க வலியை மறைக்காமல் அவர்கிட்ட சொல்லுங்க. என்னால முடியலன்னு சொல்லுங்க, நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லுங்க, என் மனசை சரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. உடைஞ்சதை மறைக்கிறதுக்கு பதிலா அதை தேவனுடைய கையில கொடுத்துடுங்க. ஏன்னா உடைந்த இதயத்தை தூக்கி எறிகிறவர் அவர் இல்லை, அதை மெதுவா மீண்டும் கட்டுகிறவர் அவர். இன்று உங்க சூழ்நிலை மாறாம இருக்கலாம், ஆனா உங்க கண்ணீருக்குள்ளேயே தேவன் உங்களோட இருக்கிறார். உங்க மனசு உடைந்திருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கை முடிஞ்சிடல. தேவன் இன்னும் உங்க கதையை எழுதிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் நம்ம நம்பிக்கை. ஜெபம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் மனசுக்குள்ள இருக்கும் எல்லா வலிகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். யாருக்கும் தெரியாமல் நாங்கள் சுமக்கிற கண்ணீரையும் நீர் பார்த்திருக்கிறீர். உடைந்து போன எங்கள் இதயத்தை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம். எங்கள் மனசுக்கு ஆறுதலை தாரும். எங்களால் மறக்க முடியாத காயங்களை நீர் குணப்படுத்தும். தனிமையா உணர்கிற நேரத்தில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர உதவி செய்யும். எங்கள் கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றும். எங்கள் சோர்வை பலமாக மாற்றும். எங்கள் உடைந்த இதயத்தை மீண்டும் கட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். இந்த வசனம் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஆமென் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு தேவன் கொடுக்கிற நம்பிக்கையா இருக்கலாம், அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒரு வாழ்க்கையை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வர தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.